ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஜே கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது சண்டே அல்லவா, அதனால் இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதனால் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, பொட்டேட்டோ லாலிபாப் தான் செய்ய போகிறேன். அதுக்கு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு இந்தமாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக ஆனியனை கட் பண்ணி, அப்புறமா சில்லியும் கட் பண்ணி, அப்புறமா கொத்தமல்லி இந்த மாதிரி குட்டி குட்டி கட் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. அப்புறம் பிரியாணி மசாலா, அப்புறம் கரம் மசாலா, மிளகாத்தூள், அப்புறம் கார்ன்ஃப்ளவர், மைதா, உப்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அப்புறமா ப்ரெட்டை கொஞ்சம் நான் இது பண்ணி வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் உருட்டி நம்ம தட்டில் ஒரு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கடாயை காய வச்சு முங்குற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். அப்புறமா பால்ஸ் எல்லாம் உள்ளே இறக்கிடலாம். சூடாயிடுச்சு. நல்லா பால்ஸ் எல்லாம் உள்ளே இறக்கிட்டு பொன்னிறமாக அதாவது நம்ம குலோப்ஜாம் செய்யும்போது ஒரு ரெட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, மெரூன் கலர் மாதிரி, அந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு தட்டில் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு வச்சுட்டு அப்புறமா எல்லாத்தையும் சேவ் பண்ணியாச்சு. அப்புறமா நம்ம சாஸை நடுவில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் மயோனைஸ் வைக்க மறந்துட்டேன். நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி காமெண்ட் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.